திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணையின் பராமரிப்பு பணிகள் தரமற்ற முறையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கு. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள மணிமுத்தாறு அணை பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் கட்டப்பட்டு 1958ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்நிலையில் அணையின் பராமரிப்பு பணிகளுக்காக மத்திய அரசு 18 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தது. மின் சாதனங்களை பழுது நீக்கவும், சுற்றுச்சாலை அமைக்கவும் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்தில் அணைப்பகுதியின் மொத்த உயரமான 118 அடிக்கு மண்ணை கொட்டி அதனை இறுகச் செய்து புல் வளர்க்க வேண்டும் என்றும், இந்த மண் அணைப்பகுதியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் நிபந்தனை விதிக்கப்பட்டது. டெண்டர் எடுத்த சேலத்தைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் கடந்த 10 மாதங்களுக்கு முன்பே பணிகளை தொடங்கியது. இந்நிலையில் ஏற்கனவே செய்யப்பட்ட பணிகள் அனைத்தும் தரமற்ற முறையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அவங்க எடுத்து இப்போ 1 வருஷம் ஆச்சு. இந்த வேலை ஒரு 6 மாதம் நடந்துக்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு 3 மாதமாக இந்த இடத்துல வேலையும் நடக்கலை. ரோடு போடுறேன்னு சொல்லி எடுத்திருக்கிறாங்க, அந்த ரோடையும் போடலை. வேலையும் தரம் இல்லை. அதிகாரிகள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணால் எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஆனால் அதிகாரிகிட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, மேலிடத்துல எங்களுக்கு அதிகமான டார்ச்சர் இருக்குது, ஆகையினால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு அதிகாரிகளும் பயப்படுறாங்க. இந்நிலையில் ஏற்கனவே செய்யப்பட்ட பணிகள் அனைத்தும் தரமற்ற முறையில் இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பராமரிப்பு செய்யப்பட்ட பகுதியில் கடந்த வாரம் பெய்த சாரல் மழைக்கே மண் கரைந்து பள்ளம் ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறார் சமூக ஆர்வலர் மணி. இப்பொழுது பெய்கின்ற வடகிழக்கு பருவமழை பொய்த்துட்ட காரணத்தினாலும் சாரல் மழையில் அந்த அணை பகுதியில் ஒட்டப்படுகிற மண் பசைத்தன்மை அற்று நீரில் கரையக்கூடிய அளவுக்கு சேதாரம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையே நிலவுகிறது. இதனை அரசில் கருத்தில் கொண்டு மக்கள் வரிப்பணமும் அரசின் நிதியும் வீணாகாமல் விரயமாகாமல் உடனடியாக குத்தகை விடப்பட்ட விதியின்படி 2 கிலோமீட்டருக்கு அப்பாற்பட்டு பசைத்தன்மை கொண்ட மண்ணை கொண்டு வந்து ஒட்ட வைத்து அழுத்தம் கொடுத்து புல் வளர்த்து பிடிப்பும் அழுத்தமும் ஈர்க்க பிடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மராமத்து என்ற பெயரில் அணையை வலுவிழக்கச் செய்வதோடு பொதுமக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் செயல் இது என்றும், விதிமுறைகளை மீறி செயல்பட்டுள்ள ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இனியாவது பொதுப்பணித்துறை பொறியாளர்கள், தமிழ்நாடு அரசு, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு இந்த அணையை பலப்படுத்துறது முறையாக நடைபெறுகிறது, அந்த பணி முறையாக நடைபெறுகிறதா அப்படிங்கிறத கண்காணித்து மிக சிறப்பான பணியை மேற்கொண்டு 60 ஆண்டு காலம் பாரம்பரியமிக்க இந்த அணை காப்பாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கோபாலகிருஷ்ணனுடன் சிவம்.